என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. திடீரென்று தமிழ்நாடு முழுவதும் போக்குவரத்து கழக ஊழியர்கள், கண்டக்டர்களும் ஓட்டுநர்களும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 29ஆம் தேதி இன்றைக்கு காலையிலிருந்து வேலை நிறுத்தம் செய்யப்போவதாக அறிவித்துவிட்டு திடீரென்று நேற்றைக்கே இந்த வேலை நிறுத்தத்தை தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் நேற்றைக்கு சாதாரண மக்கள் பஸ் வசதி இல்லாமல் மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகியிருக்கிறார்கள். இதற்கு தொழிற்சங்கம் காரணம், தொழிற்சங்கத்தினுடைய தவறான அணுகுமுறை காரணம் என்ற விமர்சனம் எழுந்திருக்கிறது. தொழிற்சங்கங்களோ அரசாங்கம்தான் காரணம், எங்களோடு முறைப்படி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்க வேண்டும், பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து ஊதிய ஒப்பந்தத்தை புதிதாக போடுவதற்கு பதிலாக அரசியல் காரணங்களுக்காக அரசு தவறாக நடந்து கொண்டது என தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டுகின்றன. இது தொழிலாளர்கள் பிரச்சனை, தொழிலாளர்களுக்கும் அரசுக்குமான பிரச்சனை என்பதை கடந்து திமுக சங்கத்திற்கும் அதிமுக அரசுக்குமான ஒரு கௌரவ பிரச்சனை என்கிற ஒரு பரிமாணமும் இந்த பிரச்சனையில் இருக்கிறது. நாம் விவாதிக்கலாம். நம்மோடு இந்த அமர்வில் தொமுச பொதுச் செயலாளர் திரு சண்முகம், சட்டமன்ற உறுப்பினரும் இந்திய குடியரசுக் கட்சியைச் சேர்ந்தவருமான திரு சேக்கு தமிழரசன், சிஐடியு சங்கத்தின் திரு எம் சந்திரன் ஆகியோர், ஆவடி குமார் அதிமுகவின் தலைமை கழக சொற்பொழிவாளர் கோவை அரங்கிலிருந்து இணைய இருக்கிறார். நாம் விவாதிக்கலாம். வணக்கம். திரு சண்முகம், இது நீங்க போராடுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது, சம்பள உயர்வு கேட்பதற்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு வாதத்துக்கு ஒப்புக்கொண்டாலும் நீங்கள் 29ஆம் தேதியிலிருந்து போராடுறோம்னு சொல்லிட்டு முன்னறிவிப்பு எதுவுமே இல்லாமல் நீங்கள் போராட்டத்தில் ஈடுபடுறதும், பேருந்துகளை இயக்க மாட்டோம்னு ஒரு நாள் முழுக்க ஸ்தம்பிக்க வைக்கிறதும் மக்களை பாதிக்கிற செயல் இல்லையா? முதல்ல உங்களுடைய கேள்வியே தவறு. 5ஆம் தேதி வேலை நிறுத்த அறிவிப்பு கொடுத்தோம். 5ஆம் தேதியிலேருந்து தொழிற்தகராறு சட்டப்படி 2 வாரங்கள் 14 நாட்கள் 19ஆம் தேதியிலிருந்தோ அல்லது 19ஆம் தேதிக்கு பிறகு எந்த ஒரு நாளிலும் நாங்கள் வேலை நிறுத்தத்துக்கு போகலாம் என்பதுதான் அறிவிப்பு. அதிலே நாங்கள் 19ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் சொல்லுகின்ற பொதுமக்கள் மத்தியில் நாங்கள் வேலை நிறுத்தத்துக்கு போகின்றோம் என்பதை நாடு பூராவும் ஏறத்தாழ ஒரு 4 கோடி துண்டு பிரசுரங்களை பயணிகள் பொதுமக்கள் 29ஆம் தேதியிலிருந்து போகிறதா தான் நீங்கள் கொடுத்தீங்க? இல்லை 19ஆம் தேதிக்கு பிறகு எந்த தேதியிலும் போவதாக நாங்கள் கொடுத்து தான் நாங்கள் முடிவு பண்ணோம். 22ஆம் தேதி மீண்டும் நாங்கள் கூடினோம். எந்த தேதியிலிருந்து 22ஆம் தேதியிலேருந்து நாங்கள் வேலைக்கு நிறுத்தத்துக்கு போயிருக்கலாம். இருந்தாலும் லேபர் கமிஷன் ஆஃபீஸில் 26ஆம் தேதி பேச்சுவார்த்தை கூப்பிட்ருக்காங்க. அதனால் பார்த்துக்கிட்டு நம்ம 29 போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 26ஆம் தேதி இதை ஒரு விளக்க கூட்டம் போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். இந்த 26ஆம் தேதி பேச்சுவார்த்தை நாங்கள் கூட்டம் போட்டிருக்க அந்த டயத்தில் வச்சாங்க. நாங்கள் சொன்னோம், கூட்டத்தை கமிஷன் ஆஃபீஸுக்கு கொஞ்சம் தள்ளி வைங்க, ராத்திரி 7 மணிக்கு கூட நடத்தலாம். அவங்க முடியாதுன்னு நடத்தினாங்க. அதில் என்னுடைய பிரதிநிதி தான் போயிருந்தாங்க, நான் போகல. அங்கே என்ன சொல்லிட்டாங்க, எல்லா தொழிற்சங்கத்துக்கு முன்னாடி தொமுச பேரவை ஒரு கடிதம் கொடுத்தால், ரெக்கார்டாகிருக்கு, லேபர் கமிஷன் ஆஃபீஸில் ரெக்கார்டாகிருக்கு, கடிதம் கொடுத்தால் இன்றே பேச்சுவார்த்தையை நாங்கள் தொடங்குகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், கடிதம் கொடுக்குறதுன்னு எப்படி, எங்களுக்கு தெரியணும்ல என்ன கடிதம் கொடுக்கணும். சரின்னு சொல்லி உடனே லேபர் கமிஷன்கிட்ட பேசி மறுநாள் பேச்சுவார்த்தை 10 மணிக்கு போட்டோம். 10 மணிக்கு போட்டோட்டேன் என்கிட்ட, நீங்கள் நேற்று ஏதோ கடிதம் கேட்டிங்களாம்ல, கடிதம் கொடுத்தால் கூட உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில், இது உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இது தேர்தல் நடைபெற்று வந்திருக்கு. நான் கடிதம் கொடுத்ததுனால என்னை பொதுச் செயலாளர்லேருந்து நீக்கிட்டாங்கன்னா அந்த கடிதம் செல்லாது. உங்களுக்கும் பாதுகாப்பு, எனக்கும் பாதுகாப்பு, நாம் மூவரும் சேர்ந்து ஒரு முத்தரப்பு ஒப்பந்தம் செய்வோம். இந்த எல்லா தொழிற்சங்கங்களையும் அழைத்து பேசுவதற்கு யாருக்கும் எந்த ஆட்சேபனை இல்லை. அடுத்தது 30ஆம் தேதி, டிசம்பர் 30ஆம் தேதியிலிருந்து பேச்சுவார்த்தையை துவங்கி விடுவோம் அப்படிங்கிற ஒரு முத்தரப்பு ஒப்பந்தத்தை செய்து 3 பேரும் கையெழுத்து போட்டு
நாம் பேச்சுவார்த்தையை தொடங்கலாம். 12(3) போட்டுட்டா சுப்ரீம் கோர்ட் பைண்டிங் வராது, ரெகக்னைஸ். ஏன்னா இங்கே ரெகக்னைசேஷன் ஆக்ட் கிடையாது, அதனால் வராது. இந்த ஆலோசனையை நான் சொன்ன பிறகு எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நேரத்தில் பிறகு ஒரு தொலைபேசி வந்தது, என்ன ஆச்சோ தெரியல. உடனே வந்து நீங்கள் கடிதம் கொடுத்தாதான் நாங்கள் பேச்சுவார்த்தை துவங்குவோம். எஸ், இப்போ தரேன் கடிதம். என்ன கடிதம்னு சொல்லு. எந்த சங்கத்தையும் அழைத்து பேச எங்களுக்கு ஆட்சேபணி இல்லை என்று ஒரு கடிதம் கொடுக்க வேண்டும். அந்த அதிகாரிகள் சொன்னது ரெக்கார்டாக இருக்குது. இப்போ 2 நிமிஷத்தில் அந்த கடிதம் தர்றேன். பேச்சுவார்த்தை உடனே துவங்கணும் அப்படின்னு சொன்னேன். சொன்னோன்னே முடியாது, கடிதம் கொடு. நாங்கள் போய் லா டிபார்ட்மெண்ட்டில் விசாரிச்சுக்கிட்டு பதில் எப்போ சொல்லுவாங்களாம், ஜனவரி 30 சொல்லுவாங்களாம். இந்த ஜனவரி 30 சொல்லுவேன்னு சொன்ன ஒரு அலட்சியம் இருக்கிறதே. என்னோடு வந்தக்கூடிய அத்தனை தொழிற்சங்கங்களும், அந்த ஆளுங்கட்சியினுடைய தொழிற்சங்கத்துக்கு கூட பெரிய அதிர்ச்சி. அவங்களே என்கிட்ட சொன்னாங்க, நீ ஒரு லெட்டர் கொடுத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிடலான்னு அப்படின்னு தான் சொன்னாங்க. அவங்களும் என்னுடைய நண்பர்கள் தான். திரு சேக்கு தமிழரசன், மக்களுக்கு பாதிப்பு இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் திமுகவுக்கு ஒரு சங்கம், அதிமுகவுக்கு ஒரு சங்கம், கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு சங்கம், காங்கிரஸுக்கு சங்கம், பாட்டாளி தொழிற்சங்கம், மதிமுக சங்கம்னு கட்சி சார்ந்த சங்கங்களாக தான் தொழிற்சங்கங்கள் இருக்கு. பொது சங்கங்களும் இருக்கு. பொது சங்கங்கள் குறைவு. இதுல ஒரு காரணம் வந்து திமுக சங்கம் 57% வாக்குகளை வச்சிருக்கு, அவங்கள வச்சு பேசணுமான்ற ஒரு பிரச்சனை வருது. உங்கள்கிட்ட கேட்க விரும்புறது, அரசாங்கத்திட்ட ஏற்கனவே இந்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்து 1 வருஷத்துக்கு மேலாகிறது, பேச்சுவார்த்தை தொடங்கணும் அப்படின்ற கோரிக்கை இருக்கிறப்ப அரசாங்கம் அழைத்து பேசி இந்த வேலை நிறுத்தத்தை தவிர்த்திருக்கலாம் இல்லையா? இப்ப முதல்ல அவர் சொன்னதுக்கு நான் பதில் சொல்லணும், அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன். இவர்கள் எங்களை திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்த தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையை தான் அழைச்சி பேசணும் அப்படின்னு சொல்றத எந்த அடிப்படையில்? நீதிமன்ற தீர்ப்பினுடைய அடிப்படையில், உயர்நீதிமன்ற தீர்ப்பினுடைய அடிப்படையில். இப்போ அந்த தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கு. அந்த வழக்கை முதல்ல தொடுத்தது பொது தொழிற்சங்கம், அப்புறம் அதோட வந்து அரசாங்கம் இணைஞ்சிருக்கு, இப்போ அண்ணா தொழிற்சங்கம் இணைஞ்சிருக்கு, இன்னும் சில சங்கங்கள் இணைஞ்சிருக்கு. ஆக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. சொல்றாரு ஒரு அந்த பணியாளர் சங்கத்தினுடைய இதில் எதிர்த்து வழக்கு தொடுத்திருப்பது அண்ணா தொழிற்சங்கம் ஒன்று தான். பொது தொழிற்சங்கமும் வழக்கு தொடுத்து கிடையாது. என்கிட்ட லிஸ்ட் இருக்கு. அரசு ஊழியர் சங்கம், அரசு ஊழியர் சங்கம் கிடையாது. டோன்ட் பிளஃப். இது பாருங்க, என்னன்னு கேட்டா ஏடிபியும் இவங்களும் தான், கவர்மெண்ட் ஏடிபியும் அதோட இணைச்சுக்கிட்டு இருக்கு. ஏடிபியும் பணியாளர் சங்கத்தினுடைய திமுக சங்கத்தை மட்டும் கூப்பிட்டு பேசாதீங்க, மற்ற சங்கங்களையும் பேசணும் அப்படின்றத வழக்கு. அப்படிப்பட்ட ஒரு வழக்கம் இருக்கு. இப்ப வந்து 91,000 உறுப்பினர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அண்ணா தொழிற்சங்க பேரவையில் இருக்காங்க. அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை தார்மீக உரிமையை இழந்து விட்டது. யார் சொல்றாங்க அப்படிங்கிறது அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய வாதம். அண்ணா தொழிற்சங்கம் சொல்லலாமா தார்மீக இழந்து விட்டதுன்னு? ஏன் சொல்லக்கூடாது? எப்படி சொல்ல முடியும்? ஏன் சொல்லக்கூடாது? உயர்நீதிமன்ற தீர்ப்பு ரகசிய வாக்கெடுப்பு எடுத்து முடிவு சொல்லணும்னு சொல்லுங்க. நீங்க சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுத்திருக்கீங்க, உங்களை மக்கள் நம்பிக்கை இழந்துட்டீங்கன்னு சொல்றோம். உடனே நீங்க வந்து உங்களை வெளியேற்றிட முடியுமா? அதனாலதானே நீதிமன்றத்தில் கொடுத்திருக்காங்க வழக்கு. இது வெளியேற்றிட முடியுமா இல்லையா? நீதிமன்றம் முடிவு பண்ணிட்டோம். நீதிமன்றத்தில் முடிவு. நீங்க வந்து நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினுடைய அடிப்படையில் தான் இந்த 5 ஆண்டு கால மேண்டேட்டரி பெற்றிருக்கீங்க. ஆமா, இந்த 5 ஆண்டு கால மேண்டேட்டரி எப்படி முதலமைச்சர் கருத்துக்கே வரும். சேக்கு தமிழர் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் சொல்லிருக்காரு 2010ல ஸ்டே கொடுக்கணும்ல. அதுக்கு அதுதான் வழக்கு இருக்கிறது என்பதே. வழக்கு இருந்தா எப்படி பேச்சுவார்த்தை நடத்த முடியும்னு சொல்ல முடியும்? இருந்து கொண்டிருக்கிறது என்கிற போது தடை இருக்கா? இத தடை இல்ல, வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. வழக்கு நடந்து கொண்டிருக்கிற போது இப்போ பேச்சுவார்த்தை நடப்பதற்கு ஏதேனும் தடை இருக்கா? அப்படிப்பட்ட நிலையில எப்படி பேச்சுவார்த்தை? எல்லா தொழிற்சங்கங்களையும் எங்களையும் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இப்ப நம்ம எல்லா தொழிற்சங்கங்களையும் ஒரு திமுக பார்வை, அது அண்ணா திமுக பார்வை, கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய சங்க பார்வை ஆதாரமும் இருக்கு. சரி, நீங்க வந்து எந்த தொழிலாளர்களுக்காக இந்த பேச்சுவார்த்தையோ அந்த தொழிலாளர்கள் மிகையாக இந்த தொழிற்சங்கத்தில் தான் இருக்கிறார்கள், அண்ணா திமுக தொழிற்சங்கத்தில் தான் இருக்கிறார்கள் என்பது நிரூபணம் ஆகிவிட்ட பின்னால அவர்களுக்கு வந்து அந்த கருத்துக்கு வந்து மதிப்பளிக்கணுமா வேணாவா அரசு? அதிமுக சங்கத்தோடு தான் அவங்களுக்கு தான் அதிகமான எண்ணிக்கைன்னு சேக்கு தமிழரசன் அவர்கள் சொல்றத முதலமைச்சரும் இன்றைக்கு அறிக்கையில சொல்றாரு. அதாவது 2010 நடந்த தேர்தலில் 57% வாக்குகளை திமுக சங்கம் பெற்றுச்சு. அதுல படிங்க நல்லா. இப்போ 2011 ஜூலை நிலவரப்படி 70,000 உறுப்பினர்கள் திமுக சங்கத்திலையும். எத்தனை வருஷத்துக்கு அது? சரி,
இன்னொரு சங்கத்தை சொல்றாரு 91,440 91,440 உறுப்பினர்களை கொண்ட அண்ணா சங்கத்தோட தான் பேச்சு நடத்த முடியும், அதிமுக சங்கத்தோட தான் இப்ப பேச்சு நடத்த முடியும். ஓ பன்னீர்செல்வம் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு, ரகசிய வாக்கெடுப்பு நடத்து, அதில் யார் முதன்மை சங்கம் வருகிறார்களோ அந்த சங்கத்தோட நீதிமன்றம் அந்த வழக்கை எடுத்துக்கொண்ட பின்னால் நீதிமன்றத்துக்கு மதிப்பளிக்க வேண்டுமா இல்லையா? நீதிமன்றம் கொடுத்திருக்கிற தீர்ப்பின் அடிப்படையில் அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறதா இல்லையா? நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. ஆனா அந்த வழக்கு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது என்பதற்கு எந்த தடையும் விதிக்கல. திரு சந்திரன், எந்த சங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்தணும்ன்றது இப்ப பிரச்சனையா? இதுல இப்ப என்ன பிரச்சனை? சம்பள உயர்வு எல்லா சங்கத்தோடையும் பேசணும் வேண்டும் என்பது நீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட சங்கத்தை சேர்ந்தவரு. இது திமுக பார்வை, இது அதிமுக பார்வை. இன்னொரு பார்வை கேட்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போ சம்பள உயர்வுக்காக போராடுறீங்க, அரசாங்கத்தோட பேசினா இந்த அரசு பல சலுகைகளை தந்திருக்கிறது அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அறிக்கையில சொல்றாங்க. சுமூகமாக பேசுவதுன்றதுல என்ன பிரச்சனை? மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சரும் முதலமைச்சரும் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற ஒரு வழக்கை காரணம் காட்டித்தான் இப்ப மறுக்கிறாங்க. இப்போ மறுக்கல பேச்சுவார்த்தை நடத்த மறுக்கல. ஆனா உச்ச நீதிமன்றத்தினுடைய போதிய அவகாசம் வேணும்ன்றதுதான் உச்ச நீதிமன்றத்தினுடைய இரண்டு பேரும் உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கினுடைய சாராம்சம் என்ன? ஏடிபி வழக்கு போட்டிருக்கு அண்ணா தொழிற்சங்கம். என்ன வழக்கு போட்டதனுடைய சாராம்சம் என்னன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பெஞ்சினுடைய தீர்ப்பு சரியான தீர்ப்பு அல்ல, ஒரு சங்கத்தோடு தான் பேச வேண்டும், ஒரு சங்கத்துக்கு தான் சோல் பார்கனிங் ஏஜென்ட் என்கிறது சரியில்லை என்று அவங்க வழக்கு போட்டிருக்காங்க. சரியா சரியில்லையான்னு திருப்பி எப்போ வேணா வரலாம். அதற்கு இடையில பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது என்பதற்கு எந்த தடையும் இல்லை. உடன்பாடு இருக்கா இல்லையா? அனைத்து தொழிற்சங்கத்தையும் அழைத்து பேசணுங்கிறதுல சிஐடிவிக்கும் ஏஐடிசிக்கும் உடன்பாடு இருக்கா இல்லையா? நாங்க தான் கோரிக்கையே கொடுத்திருக்கோம், எழுதி கொடுத்திருக்கிறோம். எல்லாம் 10 சங்கம் 11 சங்கமும் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறப்ப அப்ப அதை தானே அரசாங்கம் சொல்லுது, அதை தானே மற்ற தொழிற்சங்கங்கள் சொல்லுது. என்ன வளர்றாரு, என்ன சொல்லுது? அனைத்து சங்கங்களையும் அழைத்து பேச வேண்டும் என்று சொல்லுகிறது. அழைத்து பேச வேண்டும் சொல்றாங்க. இப்போ அததான் அரசாங்கம் சொல்லுது. இப்போ முந்தா நாள் அதிகாரி உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கு முதல்ல நீங்க என்ன சொன்னீங்க? இங்க முந்தா நாள் நடந்த பேச்சுவார்த்தையில எங்களுக்கு கடிதம் கொடுக்க சொன்னாங்க, மற்ற தொழிற்சங்கங்கள்லாம் பேசுறதுல ஆட்சேபம் இல்லைன்னு நாங்க கொடுக்கறதுக்கு ஒப்புக்கிட்டோம். ஆனா இதை லா டிபார்ட்மெண்ட்ல கேட்டு தான் சொல்லணும்னு சொன்னாங்க. நீங்க தானே சொன்னீங்க. யார் உளறது? இல்ல நீங்க சொன்னதை சொன்னேன். நீங்க தானே முதல்ல தொடங்கி வச்சீங்க. இல்ல நீங்க தானே சொன்னீங்க. எங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னு. ஆமா நீங்க தானே சொன்னீங்க. இல்ல யார் வளர்றது? இல்ல ஆட்சேபம் இல்லைன்னு சொல்லிட்டு லாடி பாடு போன வளர்றது நீங்க தானே வளர்னீங்க. மக்கள் பார்க்கறாங்க, இன்னும் கொஞ்சம் இதா நடத்தணும். திரு சந்திரன், இதுல யாரோட பேச்சுவார்த்தை நடத்தணும்ன்றது இப்ப பிரச்சனையா இல்ல வேறு பிரச்சனை? செயல்படுற அனைத்து தொழிற்சங்கங்களுமே எல்லா சங்கத்தையும் அழைத்து பேசணும்னு சொல்லி பொது கோரிக்கை கொடுத்திருக்கிறோம். ஒரே அந்த கோரிக்கையில எல்லா தொழிற்சங்கமும் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறோம். எல்பிஎஃப்பும் கொடுத்திருக்கு, தோமுசாவும் கொடுத்திருக்கு. இது யாரும் ஒன்றும் குறுக்க நிக்கல. ஆனா அரசாங்கம் இப்ப என்ன சொல்லுது, வழக்கு இருக்கிற காரணத்தினால பேச முடியாதுன்னு. 15 மாத காலத்துக்கு எங்களுடைய புதிய ஒப்பந்தம் தள்ளி போயிருக்குது. இந்த 15 மாசத்துக்கு முன்னாடியே அரசாங்கம் இதை சொல்லியிருக்கலாமே, இதுதான் தடைன்ட்டு. 15 மாதமா அரசு எதையுமே சொல்லாம இப்போது தொழிலாளர்கள் போராடுகிற போது இப்போ இதை காரணம் சொல்றாங்க. இதில் எந்த விதமான உண்மையும் இல்லை. இது தொழிலாளர்களுடைய உரிமையை தட்டி கழிப்பதற்கு அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தலன்னு அரசு சொல்லி இப்ப தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகளும் போக்குவரத்து அதிகாரிகளும் நேற்றைக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்காங்க. 27ஆம் தேதி பேச முன் வந்திருக்காங்களே. இல்ல அதிகாரிகள் அழைக்கல, அரசாங்கம் அழைக்கல. லேபர் டிபார்ட்மெண்ட் தொழிலாளர் நலத்துறை ஒரு நிமிஷம் கன்சிலேஷன் கூப்பிட்டு சமரச அதிகாரி அழைச்சிருக்காரு. அவ்வளவுதானே தவிர இது முத்தரப்பு பேச்சுவார்த்தை இல்ல. பேச்சுவார்த்தை டிரான்ஸ்போர்ட்ல நடக்கணும்னு சொன்னா டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் வரணும், டிரான்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ் டெப்டி செக்ரட்டரி வரணும், எம்டிசிங்க வரணும், சேர்மன் வரணும், ஐஏஎஸ் டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி வரணும். இவங்கெல்லாம் உட்கார்ந்து தான் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடந்து ஒப்பந்தம் நடக்கும். இது லேபர் கமிஷனர் கூப்பிடுறாரு. இவருக்கு ஒன்றும் பண்ண முடியாது, இவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இந்த விஷயத்தில் நான் ஒன்று சொல்லிடுறேன். நாங்கள் போன வருஷம் ஆகஸ்ட் மாதமே கோரிக்கையை கொடுத்தோம். கோரிக்கை கொடுத்து டிஸ்பியூட் ரைஸ் பண்ணோம். சட்டப்படி அரசாங்கம் பேச்சுவார்த்தை வரலன்னு
டிஸ்பியூட் ரைஸ் பண்ணோன்னே ஒரு சூப்பரண்ட் வந்தார். இவ்வளோ பெரிய அங்கீகரிக்கப்பட்ட சங்கத்துக்கு ஒரு சூப்பரண்ட் வந்தார். முதல்ல வேஜ் ரிவிஷன்னா இதனுடைய ஹிஸ்ட்ரி எப்படின்னா, ஒரு வேஜ் கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த கமிட்டி வந்து ஐஆர்டி எம்டி, எம்டிசி எம்டி, இன்னொரு எம்டி 3 பேர் போட்டு பண்ணுவாங்க. நாங்கள் சொன்னோம் கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்கன்னோம். என்ன பதில் சொன்னாங்கன்னா, இட் இஸ் எவ்ரிதிங் இன் த ரெக்கார்ட் ஆஃப் த லேபர் டிபார்ட்மெண்ட். என்ன சொன்னாங்க, பாராளுமன்ற தேர்தல் வந்துடுச்சு, கோட் ஆஃப் டிசிப்ளின் வந்துடுச்சு, கமிட்டி கூட முடியல, மந்திரி பேச முடியல அப்படின்னாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சது. அதுக்கப்புறமும் வர்ற கன்சிலேஷனில் எந்த கமிட்டிக்கும் யாரும் வர்றதே கிடையாது, அந்த பேச்சுவார்த்தைக்கு வர்றது கிடையாது. இப்போ இவர் சொல்கிறாரு லேபர் டிபார்ட்மெண்ட்டில் கூட்டாங்க. மக்கள் பாதிக்கப்படுறதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? மக்கள் பாதிக்கப்படுறதில் நாங்கள் வருத்தப்படுறோம். மக்கள்கிட்ட நாங்கள் சொல்லியிருக்கோம், இது மாதிரி அரசாங்கம் முன் வராதனால இந்த வேலை நிறுத்தத்துக்கு நாங்கள் போக வேண்டிய அவசியம் இருக்குன்னு மக்கள் மத்தியில் சொல்லி நாங்கள் விளக்கமும் பண்ணியிருக்கோம். மக்கள் 15 மாசம் காத்திருக்கீங்க. அப்ப இன்னொரு மாதம் இவங்க வந்து பேசிட்டு 20ஆம் தேதி சொல்றான், ஜனவரி 30ஆம் தேதி சொல்றோம். உங்களை நான் கேட்கிறேன், இப்ப இந்த கோரிக்கை கொடுத்த சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்று இந்த தொலைக்காட்சியில் நான் சொல்லியிருக்கின்றேன். இன்று இரவே அந்த அரசு பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்று கடிதம் கொடுக்கட்டும், நாங்கள் உட்காந்து பேசுறோம். இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறப்போ உச்ச நீதிமன்றத்தினுடைய எந்த இதையும் முடிவும் நிராகரிச்சுட்டு இதை நம்ம வந்து உடனடியாக ஒரு தீர்வு காண முடியாது. அதனால தான் அரசாங்கம் இடைக்காலமாக 1000 ரூபா வழங்கியிருக்கு. அதுவரையில் ஒரு எந்த தொழிலாளியும் பாதிக்கப்படக்கூடாது. இந்த தீர்ப்பு வந்த பிறகு நாம் முத்தரப்பு பேச்சுவார்த்தை வச்சு அப்போ என்ன பண்ணுவோம், அப்போ கடந்த கால தேதியிலிருந்து தான் கொடுக்க போகுது அரசாங்கம். எந்த தேதியில் ஒப்பந்தம் முடிவடைந்ததோ அந்த தேதியிலிருந்து தான் உங்களுக்கு ஊதிய உயர்வு வரப்போகுது. அதுதான முறை, அதான கடந்த கால தொழிற்சங்க நடவடிக்கை. இடைக்கால நிவாரணம் 1/1/2015 இருந்து நீ ஏன் சொல்லணும்? இதை விட இந்த 1000 ரூபாய் நிவாரணம் தந்தப்போ நான் இங்க பகிரங்கப்படுத்த விரும்பல, சிஐடி தொழிற்சங்க நிர்வாகிகளே பலர் அரசாங்கத்தை பாராட்டியிருக்காங்க. இது நான் இதை பகிரங்கப்படுத்த விரும்பல. நீங்க இது இடைக்கால நிவாரணம் கொடுத்ததை பாராட்டினார்கள், அதனால் பேச்சுவார்த்தை இவர் சொல்றாரு அந்த தேதியிலிருந்து வரும்னு. ரெக்கார்டு 1/9/2013 இருந்து ஊதிய ஒப்பந்தம் இடைக்கால நிவாரணம் கொடுத்திருந்தா 1/9/2013 இருந்து கொடுத்து உனக்கு இந்த அரியர்ஸ் எல்லாம் இன்னைக்கு கொடுத்துருக்கணும்னு சொல்லணும். 1/1/2015 இருந்து கொடுத்தனா யாரை ஏமாத்துற வேலை? சரி, இதுல முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லியிருக்கிற ஒரு கருத்து, அவர் 13.9% உறுப்பினர்களை மட்டுமே கொண்டிருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த பணியாளர்களை தூண்டிவிட்டு சட்டவிரோதமாக வேலை நிறுத்தத்தை மேற்கொள்ள வைத்த திரு கருணாநிதி அப்படின்னு சொல்றாரு. இது கருணாநிதி அவர்களுடைய தூண்டுதல்ல நடக்கிற வேலை நிறுத்தம் அப்படின்னு அரசு சொல்ற குற்றச்சாட்டு சரியானது தானே? இப்ப தோமுசா தானே இந்த பிரச்சனைக்கு முட்டுக்கட்டை காரணமாக இருக்கிறது. அப்படி எப்படி சொல்ல முடியும்? 11 தொழிற்சங்கங்கள் பொது கோரிக்கை வச்சிருக்கு. இந்த பொது கோரிக்கையின் மீது பேச்சுவார்த்தை நடத்தணும். தாங்கள் அழைக்கப்படவில்லை என்பதை கூட பொருட்படுத்தல. அவர் சொல்லி நடத்தாததுனாலதான் வேலை நிறுத்த நோட்டீஸே கொடுத்திருக்கிறோம். அந்த வேலை நிறுத்த நோட்டீஸின் அடிப்படையில் தான் கன்சிலேஷன் நடந்தது. இந்த கன்சிலேஷன்லயும் அரசுகளை நாங்க இப்ப பணம் கொடுன்னு கேட்கல, அல்லது எங்க 20 அம்ச கோரிக்கை இப்பயே நிறைவேற்றுன்னு கேட்கல. பேச்சுவார்த்தை நடத்துங்க, இந்த கோரிக்கையின் மீது அரசு பேச்சுவார்த்தை நடத்த முன் வரணும்னு சொல்றோம். என்ன நாங்க முன் வரோம், இன்ன தேதியிலிருந்து நடத்துறோம், பொங்கல் கழிச்சு நடத்துறோம், இல்லை 1 மாசம் கழிச்சு நடத்துறோம்னு அரசாங்கம் சொல்லியிருக்கலாம். ஆனா அரசு அதை சொல்ல மறுக்குது. பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது, இவங்க பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு கொடுத்த உடனே, கடிதம் கொடுத்த உடனே நடத்தி இருக்க வேண்டியது அரசு, போக்குவரத்து அமைச்சர், அது சார்ந்த துறையினர் தான் நடத்தி இருக்கணும். ஆனா அப்படி நடத்தாம இவங்க ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்த பிறகு தொழிலாளர் நலத்துறை தலையிட்டு நீங்க வாங்க இவங்களோட பேசுங்கன்னு சொல்ற நிலைமை இருக்கு. ஒரு சட்டங்க எந்த ஸ்ட்ரைக்னு சொன்னாலும் வழக்கு நடந்து கொண்டிருக்கிற போது அரசாங்கம் அந்த வழக்குக்கு எதிராக எப்படி ஒரு நிலையை எடுக்க முடியும்? உடனடியா இது கண்டம்பாதி கோட்டா ஆயிடாதா? உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருந்து கொண்டிருக்கிற போது எப்படி அரசாங்கம் பொறுப்பற்ற வகையில அப்படியே நேரடியா உச்ச நீதிமன்றத்தில் எந்த வழக்கும் கிடையாது, பொய் சொல்லக்கூடாது. வழக்கு நிலுவையில் இருக்குன்னு முதலமைச்சர் சொல்றாரு. என்ன எந்த வழக்கு இருக்கு? நிலுவை சொல்லுங்க. இந்த இருக்குங்க வழக்கு, நான் சொல்றேன், இந்த இருக்கு வழக்கு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணியாளர் சம்மேளனம், அண்ணா தொழிற்சங்க பேரவை, மாநகர் போக்குவரத்து கழகம் சென்னை மற்றும் தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட SLP
நான் சொல்றேன், இருங்க நான் சொல்றேன். முதல் வழக்கு எங்களுக்கு அந்த சோல் பார்கெனிங் கிடைச்ச உடனே முதல் வழக்கு 2010 அண்ணா தொழிற்சங்கம் போட்ட உடனே அதில் என்ன சொன்னார், ரெஸ்பாண்டன்ட் வில் பி என்டைட்டில் டு ஃபைல் தேர் கவுண்டர் அவிடவ் டு த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் வித்தின் 3 weeks ரீஜாயின்டர் இஃப் எனி பி filled within the week thereafter. அடுத்தது, the elections which are scheduled to be held in இது இறுதி தீர்ப்பா, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பா? படிக்கிறத விடுங்க என்ன முதல்ல. படிக்கிறதுன்னு? என்ன படிக்கிறத காதுல வாங்குங்க, உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. என்னங்க held in terms of held in the terms of impugned order, the high court may be held in the இவருடைய நோக்கமே அரசியல் நெருக்கடியை உருவாக்கணும். 29ஆம் தேதின்னு சொல்லிட்டு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏன் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடணும்? ஒரு நாளுக்கு முன்னாடி பல்லவன் போக்குவரத்து கழகத்துல அரசு அதிகாரிகள் பேச்சு கொண்டிருக்கிற போதே அங்க வந்து தாக்குதல் இருந்ததா இல்லையா? வாசற்படியில வாயில் கூட்டம். இதே போய் சொல்றாரு. பல்லவன் போக்குவரத்து கழகத்துல பேச்சுவார்த்தையே நடக்கல. எங்க பேச்சுவார்த்தை நடந்தது? அரசு அதிகாரிகள் அங்க வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறப்போ எப்ப பேச்சுவார்த்தை நடந்தது? நீங்க ரெண்டு அவருக்கு வாய்ப்பு தாங்க. 29ஆம் தேதி வேலை நிறுத்தம் என்றுதான் தொழிற்சங்கங்கள் கூட்டாக அறிவித்தது உண்மை. 28ஆம் தேதி அது ஏன் நடக்குதுன்னு சொன்னாக்கா, தொழிற்சங்கங்கள் வந்து இன்னைக்கு நடத்துன்னு சொல்லலை. இந்த மாத சம்பளத்தில் ஆப்சண்ட், அதாவது என் கையில் கிரெடிட்டில் என் லீவு 150 நாள் இருக்குது, 200 நாள் லீவு இருக்குது, 100 நாள் லீவு இருக்குது. இது மாதிரி தொழிலாளர்கள் தங்களுக்கு 2 நாள் லீவு 3 நாள் லீவு அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப எழுதி கொடுத்து எடுத்திருக்காங்க. அப்படி எடுக்கிற போது இவங்க அதிகாரிங்க என்ன பண்ணுறாங்க, அது ஆப்ஷன் போடுறது, லீவை முதல்ல கிராண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆப்ஷன் போடுறது, சம்பளத்தை வெட்டுறது, அந்த வாரத்தினுடைய வீக்லி ஆப்பையும் வெட்டுறது, அந்த சம்பளத்தையும் பிடிக்கிறது. இப்படி 2 சம்பளம் போகும். 3 நாள் லீவ் போட்டிருக்கோம், 6 நாள் சம்பளம் போயிடும். இது மாதிரி வந்து 3000 ரூபாய், 4000 ரூபாய், 5000 ரூபாய், 40,000க்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளத்தில் பிடிக்கப்பட்டது இந்த மாதம். இதை பார்த்த தொழிலாளிகளுக்கு கோவாடைறான். இதுக்கு யார் பொறுப்பு? அவன் அந்த ஆவேசமா அவன் நிற்கிறான். இதுதான் காரணம். நாம் தொடர்ந்து பேசலாம். இதுல ஒரு மிக முக்கியமாக விவாதிக்க வேண்டியது என்னன்னா, மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் தொழிற்சங்கங்கள் நடந்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா? தொழிற்சங்கங்கள் அரசியல் ரீதியான மோதல்களுக்கு, அரசியல் ரீதியான காரணங்களுக்காக தொழிற்சங்கங்கள் அரசியல் காரணங்களுக்கு பகடைக்காயாகின்றனவா அப்படின்லாம் பேச வேண்டியிருக்கு. ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு திரு சண்முகம், முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிற ஒரு அறிக்கை, அது தரக்கூடிய உணர்வு, இது வந்து தொழிலாளர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறாங்க. திமுக சங்கம் உங்களுக்கு வந்து 57% ஓட்டு இருக்கு. நீங்க தான் சிங்கிள் பார்கெனிங் ஏஜென்ட், சோல் பார்கெனிங் ஏஜென்ட் அப்படின்ற இதை வந்து நீங்க கடந்த உங்க ஆட்சி காலத்தில் நடந்த தேர்தலை நீங்க பெற்றுட்டதுனால வெரி குட், இப்போ வந்து நீங்க போராட்டத்தை தூண்டி விட்டு இந்த தொழிலாளர்கள் போராட்டத்தை நடத்துறீங்க. இப்போ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறதுனால பேச முடியாது. உச்சநீதிமன்றத்தில் போய் அதிமுக சங்கத்துல தான் அதிகமான உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு தோமுசாவை சேர்ந்தவங்க உங்க சங்கம் வந்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தால் அந்த வழக்கு முடிக்கப்பட்டுரும், உடனே பேச்சுவார்த்தை நடத்தலாம்ன்றார். இப்போ உங்களுக்கு தொழிலாளர் நலன்ல உண்மையிலேயே அக்கறை இருக்குமானால், கருணாநிதிக்கு அக்கறை இருக்குமானால், இது போன்ற ஒரு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முன்வரட்டும்னு திரு பன்னீர்செல்வம் கேட்டிருக்கிறார். நீங்க நாளைக்கு இந்த கேள்வி கூட கேட்பீங்கல்ல, மெஜாரிட்டி ஏடிஎம்கே வந்துருச்சு, அதனால இந்த முதலமைச்சர் தான் முதலமைச்சர்னு கலைஞர் போய் பெட்டிஷன் போட்டு வந்தாதான் நான் முதலமைச்சராக இருப்பேன்னு கூட நாளைக்கு சொல்லுவீங்களே, அதுக்கு கூட கேட்பீங்களே நீங்க? மொட்டை தொலைக்க முழங்காலுக்கு முடிச்சு. ஆமா, இது அப்படிதான் இருக்கு. உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குன்னு சொன்னா யூ ஹாவ் டு கோ அண்ட் கிளைம் கெட் த பெட்டிஷன். நீங்க வந்து வழக்க உங்க வழக்க வந்து நீங்க தான் விரைந்து நடத்தி உங்களுடைய அங்கீகாரத்தை நீங்க தான் வாங்கிட்டு வரணுமே தவிர how I can go? It is not a ridiculous. பைத்தியக்காரத்தனம் இல்லை இது. ஒரு தொழிற்சங்கத்தோட தான் பேச்சுவார்த்தை நடத்தணும், சோல் பார்கெனிங் ஏஜென்ட் என்று இவங்க வந்து அந்த தீர்ப்பு, அரசு உத்தரவு இதெல்லாம் அவங்க பெற்று இருக்காங்க. அந்த அடிப்படையில் அவங்க செயலும் பட்டாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அதை கைவிட்டாங்க. அதை விட்டு எல்லா சங்கத்தோடும் நம்ம ஜாயிண்டாக போகலாம், எல்லா சங்கத்தோடும் அழைச்சி பேசணும், இன்க்ளூடிங் அண்ணா தொழிற்சங்கம் அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் தான் எல்லா தொழிற்சங்கங்களும் டிமாண்ட் கொடுத்துருக்குது.
அந்த டிமாண்டில் கையெழுத்தும் போட்டிருக்காங்க, அவங்களும் போட்டிருக்காங்க. 15 மாதங்களுக்கு முன்பாக எங்கள் பேச்சுவார்த்தை முடிஞ்சு போச்சு. இந்த வழக்கு இப்படி இருக்குது. இன்னைக்கு சொல்லி இருக்கிற இந்த வார்த்தைகளை மாண்புமிகு முதலமைச்சர் 15 மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா எல்லாருமே புரிஞ்சுக்கலாம். ஆனா 15 மாசத்துக்கு முன்னாடி நீங்க ஸ்ட்ரைக்கு நோட்டீஸ் தரலையே. நோட்டீஸ் இல்ல, கோரிக்கை கொடுத்திருக்கிறோம். எங்க அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சு, புது அக்ரிமெண்ட் ஒரு நொடி. ஏன்னா சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கிற போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், இந்த தொழிற்சங்கத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும், முக்கிய தலைவர்கள் இடம்பெற்றிருந்த அவையில் போக்குவரத்து அமைச்சர் இந்த பேச்சுவார்த்தை இப்ப முட்டுக்கட்டையா இருக்கிறதுக்கே காரணம் திராவிட முன்னேற்ற கழக தொழிற்சங்கம் தான். நான் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கிறப்போ எங்களால நாங்க நீதிமன்ற மரபுகளுக்கு எதிராக இங்க எப்படி நாங்க இப்ப பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? ஆக அதற்காக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த விரும்பினாலும், அனைத்து தொழிற்சங்களோட பேசணும்னு விரும்பினாலும், இந்த வழக்கு இருப்பதனால எங்களால் அந்த நாங்கள் பேச்சுவார்த்தையில் இப்போ ஈடுபட முடியல, முத்தரப்பு பேச்சுவார்த்தை வைக்க முடியல. இப்ப பிரச்சனை உச்சநீதிமன்றத்தில் போக்குவரத்து அமைச்சர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழக தலைவர், சட்டமன்ற தலைவர் ஸ்டாலின் இருந்தாரு, சிஐடியு தலைவர் சவுந்தரராஜன் இருந்தாரு, எல்லாரும் தான் இருந்தாங்க. இல்ல, உங்க வார்த்தையை அப்படியே கீப் அப் பண்ணுங்க. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதனால் திராவிட முன்னேற்ற தொழிற்சங்கம் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க. உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தோமுசாவை போட்டிருக்கு. உச்ச நீதிமன்றத்தில் உங்க சங்கம் தானே போட்டிருக்கு. ஆமா, உங்க சங்கம் போட்டத ஏங்க ஜாமீனுக்கு போய் 3 நாள்ல ஜாமீன் வாங்கிட்டு வர்றீங்க. இத தொழிலாளி நலன் தெரிஞ்சு உங்களால வாங்கிட்டு வர முடியாது. என்ன பேச்சு இது? உயர் நீதிமன்ற தீர்ப்பு ஒன்னு இருக்கு, அது தீர்ப்பு. அந்த தீர்ப்புக்கு பரிகாரம் காட்டுறதுக்காக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டிருக்கு. யார் வழக்கு பண்ணிக்கிட்டா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தான் நிக்கும். யார் வழக்கு போட்டிருக்கா? வழக்கு நீங்க தானே போட்டிருக்கீங்க. இப்ப நீங்க தானே சொல்றீங்க, எல்லா தொழிற்சங்கத்தையும் கூட்டி வச்சு பேசலானே. நீங்க தானே வாங்கிட்டு வரணும். நீங்க தானே சொல்றீங்க வாங்கிட்டு வரணும். நீங்க உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தது அதிமுக சங்கம், திமுக சங்கம், பொது சங்கமும் போயிருக்கு. சரி, பொது தொழிற்சங்கமும் போயிருக்கு, அது அரசு ஊழியர் சங்கமும் போயிருக்கு. கிடையாது போல. இந்த போராட்டத்தை இன்றைக்கு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போக்குவரத்து துறையும் பொதுமக்களையும் பிணையமாக்குறதுக்கு அரசாங்கம் அனுமதிக்க முடியாதுன்னு சொல்றார். இப்போ இந்த பிரச்சனையில தொழிலாளர் நலன் கருதி தொழிற்சங்கங்கள் பிரச்சனை அப்படின்ற ஒரு கோரிக்கைன்றது திமுக அதிமுக மோதலாக இது மாறிடுச்சு, சங்கங்களும் கட்சி சார்ந்தவையாக இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லலாமா? தமிழ்நாட்டில் போக்குவரத்து கிடங்குகளை திவாலாக்கியது மைனாரிட்டி திமுக அரசாங்கம். அதனுடைய தொழிற்சங்கம் இன்றைக்கு என்ற போர்வையில் இன்றைக்கு தமிழ்நாடு போக்குவரத்து கழகங்களை முடமாக்க வேண்டும், தொழிலாளர்களை இன்றைக்கு பாதிப்புக்குள்ளாக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களை அச்சத்துக்கும் பாதிப்புக்கும் உள்ளாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு அந்த தொழிற்சங்கத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அரசியலில் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகளே இல்லை, உதிரி கட்சிகள் இருக்கின்ற நிலையில் இன்றைக்கு போக்குவரத்து தொழிலாளர்களை கேடயமாக வைத்துக் கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டின் பொது அமைதியை கெடுப்பதற்கு திமுக சூழ்ச்சி செய்கிறது என்பதுதான் உண்மை. இன்றைக்கு வழக்கை தொடுத்தது என்பது தொடர்ந்து வழக்கு மன்றங்களுக்கு நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றத்திற்கும் கொண்டு சென்றது தொழிற்சங்கங்கள் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் நடத்த வேண்டிய கட்சிகள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்களால் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் தொழிற்சங்கங்களை நடத்தி கொண்டிருக்கின்றன. போக்குவரத்து துறையில் ஒரு தொழிற்சங்கத்தை அமைத்துக் கொண்டு இன்றைக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் இன்றைக்கு போக்குவரத்து துறையை இன்றைக்கு சீரழிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் போக்குவரத்து என்பது ஒரு சிறந்த சேவை நிறுவனமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சேவை நிறுவனத்தை எப்படியாவது இன்றைக்கு திமுக லஞ்சத்தை பத்தி பேசக்கூடாது. திமுகவை இன்றைக்கு போக்குவரத்து கழகத்தை சீரழித்தது யார்? போக்குவரத்து தொழிலாளர்களை சம்பளம் இல்லாத நிலையில் போக்குவரத்து நிறுவனங்களையும் போக்குவரத்து அலுவலகங்களை அடமானம் வைத்து சம்பளம் கொடுக்கின்ற நிலைக்கு கொண்டு வந்தது யார்? இல்ல ஒரு இன்னைக்கு மக்களை பற்றி கவலைப்படாமல் போக்குவரத்து துறையை பற்றி கவலைப்படாமல் மக்களுக்கு அச்சுறுத்தலை தருகின்ற வகையில் இன்றைக்கு வேலை நிறுத்தத்தை ஏற்படுத்தியது யார்? இன்றைக்கு
இன்றைக்கு வேலை நிறுத்தத்திற்கு என்ன அவசியம்? தேவையில்லாம எதுக்கு இன்றைக்கு அரசியல் கட்சிகளை எடுக்கிறீங்க? போக்குவரத்து உனக்கு தெம்பு கிடையாது, உனக்கு தெம்பு கிடையாது. தொழிற்சங்கத்தோட அரசியல் கிடையாது. அரசியல் நடத்த முடியாதவர்கள் அயோக்கியத்தனமாக தொழிற்சங்கத்தை வைத்துக் கொண்டு இன்றைக்கு இந்த அரசாங்கத்திற்கு தொல்லை தருவதற்கு, பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அரசுக்கு நெருக்கடி தருவதற்காக தொழிற்சங்கங்களை எதிர்க்கட்சிகள் பயன்படுத்துகின்றன, திமுக பயன்படுத்துகிறது, மக்களுக்கு இடையூறு தர்றதுக்காக பண்றாங்க அப்படின்னு அதிமுக தொழிற்சங்கத்தில் அதிமுக சார்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. அத்தோடு சேர்த்து இன்னொன்றையும் கேட்க வேண்டியிருக்கு. அரசாங்க பஸ் மக்கள் சொத்து. நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க, ஊதிய உயர்வு கேட்கறீங்க, அதுல நியாயம் இருந்தா அரசு செய்யணும். ஆனால் பேருந்தை இயக்க விடமாட்டோம், வேலைக்கு வர்றதுக்கு ஒரு தொழிலாளி அதிமுக சங்கத்தை சேர்ந்தவர் பஸ் எடுக்கிறாரு அப்படின்னா அதை மறிக்கிறது, அதற்கு முன்னாடி நின்று ஸ்ட்ரைக் செய்யறது, 70 பஸ்ஸுகளை கல்ல வீசி எறியறது அப்படின்ற விஷயங்கள் எந்த வகையில நியாயமாகும்? அதாவது ஸ்ட்ரைக் பண்ணும்போது நாங்கள் யாரையும் பஸ் ஓட்டுற தொழிலாளியும் மறிக்கல. அப்படி யாரும் மறிக்கல. அந்த டெப்போவில் யாருமே கிடையாது. இன்னைக்கு எந்த ஆப்போசிட்டு சங்கங்களும் எதுவும் கிடையாது. ஆளுங்க கட்சி சங்கத்தை தவிர எதுவுமே இல்லை. ஏன் இன்னைக்கு பஸ் ஓடலை? இன்னொன்று சொல்றேன், ஏன் ஓடல? யாரும் தடுக்கலையே. தலைமுறை ரிப்போர்ட்டர் இருந்தாங்க. அதனால சென்ட்ரல் டிப்போவில் கார்பரேஷனுடைய கவுன்சிலர் ஹஸ்பண்ட் வண்டி எடுக்கிறார். போலீஸ் கமிஷனர் கேட்குறான், வெதர் ஹீ இஸ் an எம்ப்ளாயி ஆர் நாட். எனக்கு அதுதான் தட் ஐ வாண்ட் இட், அதை நீ சொல்லு. அவன் சொல்கிறான் அது லாயல் ஒர்க்கர் அப்படிங்கிறான். லாயல் ஒர்க்கர்னா ஐடி கார்டு எடு. அப்போ தான் தொழிலாளி மறித்தான். இன்னைய கதையை நான் சொல்கிறேன். தூத்துக்குடியில் கார்பரேஷனுடைய துணைத் தலைவர் டிரைவர், அவங்க அதிமுகவினுடைய மாணவர் அணி செயலாளர் செண்பகராமன் கண்டக்டர், வண்டி ஓடுது. இல்ல மக்களுக்காக வண்டி ஓட்ட வேண்டிய அவசியம் இருக்குல்ல. நீங்க வேலைக்கு வரலன்னா யாரையாவது வச்சு ஓட்ட வேண்டிய நெருக்கடி அரசுக்கு இருக்கு இல்லையா? நான் என்ன சொல்றேன், என்னுடைய டிரைவர் என்னுடைய கண்டக்டர் வண்டி எடுத்து போவத எங்கேயாவது தடுத்தாங்கன்னு எங்கேயாவது ஒரு சம்பவம் சொல்லுங்க. 3 மணி வரை எல்லோரும் அமைதியாக உட்கார்ந்தார்கள். 3 மணிக்கு பிறகு வேதாரண்யத்தில் ஆளுங்கட்சியை சார்ந்த எம்எல்ஏ உள்ளார பூந்து ரெஸ்ட் ரூமில் படுத்திருந்தவனை அடித்தாங்க. அதே மாதிரி இங்கேருந்து வெளியில் இருக்கக்கூடிய வெளியாட்கள் எப்படிங்க ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளார வெளியாள் உள்ளார நுழைய முடியும்? எந்த சட்டத்தில் சொல்லியிருக்கு? போலீஸ் எப்படி உள்ளார வர முடியும்? நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்கள் டிரைவர் எல்லாத்தையும் சொல்கிறோம், எங்கள் டிரைவர் அவன் லைக் பண்ணி வண்டி எடுக்கிறான். நான் இன்றைக்கி சொல்கிறேன், இப்போ அவர் சந்திரன் சொன்னது மாதிரி இன்றைக்கி எல்லாரையும் கைது பண்ணிட்டீங்க, எல்லாரையும் இது பண்ணிட்டீங்க, எங்கள் சங்கத்துக்கு மெம்பர் கிடையாது. உங்கள்கிட்ட 95,000 பேர் மெம்பர் இருக்காங்கன்னு சொல்கிறீல்ல, 22,000 பேருந்து தானே இருக்குது. ஒரு பேருந்துக்கு ஒரு கண்டக்டர் டிரைவர் இருந்தால் போதும். 44,000 பேர் வண்டியை ஓட்ட வேண்டியது தானே, ஏன் ஓட்டல? இல்ல 70% பேரை நாங்க வச்சு 70% பஸ் ஓடிருச்சு, நாளைக்கு 100% ஓடுதுன்னு சொல்றாங்க. இல்ல திரு சேக்கு தமிழரசன், இந்த பிரச்சனையில தொழிற்சங்கம் தொழிலாளர் பிரச்சனையை மட்டும் பேசல, அதை தாண்டி தொழிற்சங்கங்களுக்கு அரசியல் சார்பு இருக்கு. அந்த அரசியல் மோதல்னால மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லலாமா? நேற்றைக்கும் இன்றைக்கும் வெகு மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்கிற நிலைமை இல்லாமல் இந்த அரசு எதிர்க்கட்சிகளுடைய இந்த சதி திட்டத்தை லகுவாக முறியடித்திருக்கிறது. பிரச்சனைகள் பெருமளவுக்கு இல்லாத அளவிற்கு சென்னையை போன்ற மாநகரத்தில் கூட பேருந்துகள் வழக்கமாக இயங்கின என்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு இந்த பிரச்சனையை அரசாங்கம் ரொம்ப எந்த பெரிய இடத்துக்கும் இடம் தராம, பெரிய வம்புக்கு இடம் தராம இந்த பிரச்சனையை சமாளிச்சிருக்கு. இல்ல அதிமுக சங்கத்தை சேர்ந்தவர்கள் பஸ்ஸை ஓட்டுறாங்க, அவங்க வேலைக்கு வர்றாங்கன்னா அதுல தவறு இல்லை. இவங்க கேட்கறது மாதிரி முன் அனுபவம் இல்லாதவர்களோ அல்லது வேறு ஆட்களோ தொழிலுக்கு சம்பந்தமில்லாத வெளியார் வண்டி ஓட்டுறது ஜோடிக்கப்பட்ட கற்பனையான குற்றச்சாட்டு. பஸ் ஓட்டுற டிரைவர்லாம் இன்னைக்கு ஓட்டுறாங்க. இதெல்லாம் ஜோடிக்கப்பட்ட கற்பனையான டிரான்ஸ்போர்ட் டிரைவருங்களா? இல்ல நீங்க வண்டி ஓட்ட மாட்டீங்க, நீங்க போராட்டத்துக்கு போடுவீங்க, நீங்க வேலை நிறுத்தம் சொல்லும் போது வெளியில இருக்க வரக்கூடிய ஒரு டிரைவரை வச்சு அவங்க ஓட்டினா அது எப்படி தப்பு? அவர் பதில் சட்டப்படி குற்றம். போக்குவரத்து தொழிலாளி இல்லாத ஒருவர் ஒரு நிமிஷம் 2 பேரும் பஸ் ஓட்ட முடியும்? புரியல. போக்குவரத்து தொழிலாளி இல்லாத ஒருவர் எப்படி போக்குவரத்து பஸ் ஓட்ட முடியும்? தனியார் பேருந்துகளை கொண்டு ஓட்டலாம், ஏற்கனவே ஓட்டி இருக்காங்க.
இல்ல போக்குவரத்து தொழிலாளி அத்தனை பேரும் ஸ்ட்ரைக்கு போறப்ப அத்தியாவசிய தேவைக்காக தனியார் பஸ்ல இருக்கக்கூடியவங்க அல்லது வெளியில இருக்கக்கூடிய டிரைவர் கண்டக்டரை வைத்து இயக்குறது மக்கள் நலன் கருதி இயக்குனா அது எப்படி நீங்க தப்புன்னு சொல்வீங்க? தப்புதான் அது. தப்பு, அது சட்டப்படி தப்பு. சட்டப்படி தப்பு. நீங்க போக்குவரத்து கழகத்துல இதுக்கு முன்னாடி இருக்கு சிஎல்னு புதுசா மக்கள் உயிருக்கு யார் பாதுகாப்பு? ஆள் எடுப்பாங்க. ரெண்டாவது புதுசா ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. இவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க ரெக்ரூட் பண்ண ஆள்ல ஒரு டெப்போவுக்கு 60 பேர் டிரைவர் கண்டக்டர் கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க. அந்த டிரைவர் கண்டக்டரை ஓட்ட சொன்னாங்க இவங்க. அவனுக்கு ட்ரைனிங் கிடையாது. அவன் ஓட்ட பயந்துட்டான். என்னால் ஓட்ட முடியலன்ட்டான். ஓட்ட முடியலன்னொன்னே அடுத்த கட்ட முயற்சியும் தோல்வியாகி போய் இப்படி இருக்கிற அந்த தனியார் கல்லூரியில் இருக்கிறவங்களெல்லாம் கொண்டு வந்து வச்சு வண்டி ஓட்டினாங்க. நான் என்ன கேட்குறேன், எங்களுடைய பிரச்சனை, எங்கள் பிரச்சனை ஒரு வேலை நிறுத்தம் என்று வந்துவிட்டால் அந்த தொழிலாளர் தன்னுடைய உரிமைக்காக போராடுவதில் தவறு ஒன்றும் கிடையாது. அவனுடைய உரிமையை, தொழிலாளியோட உரிமையை மதிக்கிற அதே நேரத்துல மக்கள் நலன்ற ஒன்று ரொம்ப முக்கியம் இல்லையா? அதோட முக்கியம் இல்லையா? தொழிலாளருக்கு பாதிக்கப்படவே இல்லையே. எந்த உரிமை கிடைச்சிருக்கு? எந்த உரிமை கிடைச்சிருக்கு? ப்ராவிடன்ட் ஃபண்ட், ஓய்வூதியம், கிராஜுவிட்டி 4000 கோடி சுண்டில்டு பை த கவர்மெண்ட். இன்றைக்கு ஒரு கண்டக்டர் டிரைவர் மகன் டாக்டர் ஆக முடியும் என்பது இந்தியாவிலேயே தொழில் பயிலகங்கள் வரையில தமிழக அரசு பாலிடெக்னிக் நடத்துவதிலிருந்து மெடிக்கல் காலேஜ் நடத்துற வரையில இங்கதான். அது மட்டும் இல்லாம ஒரு 40 வயது நிரம்பிய கண்டக்டருக்கோ டிரைவருக்கோ ஒரு மாஸ்டர் செக்கப், அது கூட இந்தியாவிலே இங்கதான். இதெல்லாம் கொடுத்துட்டு சம்பளம் கொடுக்க வேண்டிய இல்லையா? சம்பளத்தை யாரும் நிறுத்தலையே. பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய இல்லையா? பேச்சுவார்த்தைக்கு முட்டுக்கட்டை திமுக தான். மறுபடியும் திமுக நீ போய் கேஸ் போட்டுட்டு வந்துட்டு எங்களை திமுக நீங்க எங்களை மட்டும் அழைத்து பேச வேண்டும் அப்படின்ற அந்த மரபை நீங்க தொழிலாளிகள் தங்களுடைய வயிற்று பிரச்சனைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கம் தயவு செய்து இதை அரசியலாக்க கூடாது. இந்த பிரச்சனையை ஒட்டி அனைத்து சங்க தொழிலாளிகளும் மறியல் போராட்டம் பண்றாங்க. மறியல்ல எல்லாரையும் கைது பண்ணி போறாங்க. ஆனா சிறைக்கு அனுப்புவது தோமுசா தொழிலாளியை மட்டும், மற்ற சங்க தொழிலாளிகளை நீங்கெல்லாம் வீட்டுக்கு போங்கன்றாங்க. இது என்ன நியாயம்? தமிழரசன் அதை என்ன சொல்லுவாரு? எப்படி பிளவுபடுத்துறாங்க? அரசியல் யார் பண்றது? தொழிற்சங்கம் பண்ணுதா, அரசாங்கம் பண்ணுதா? எனவே நாங்க தயவு செஞ்சு அரசுக்கு முன்னாடி போராட்டத்தை வயிற்றுல அடிக்காதீங்க. எங்க உரிமையை எங்களுக்கு கொடுங்க. 15 மாத காலமாக நாங்க கஷ்டப்பட்டு இருக்கிறோம், காயப்பட்டு இருக்கிறோம். எங்க கஷ்டத்தை போக்குங்க என்று பணியோட அரசாங்கத்தை கேட்கிறோம். இதுதான். இது அரசியல் சாயம் பூச. இப்ப வேலை நிறுத்தத்தை வாபஸ் வாங்கிட்டு வந்து திருப்பி பேசலாம் இல்லையா? நீங்க மீண்டும் வைக்கலாம் இல்லையா? அவங்க பேசுறேன்னு சொன்னா என்ன குறைஞ்சு போகுது? 16 மாசம் ஆகி போச்சு. நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம்னு ஒரு கடிதம் கொடுத்தா என்ன குறைஞ்சு போச்சு? என்ன பேச்சுவார்த்தை நடத்துவாங்க? அனைத்து தொழிற்சங்கத்தை அழைக்கிறதுக்கு உச்ச நீதிமன்றத்தில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லைன்னு எல்லா தொழிற்சங்கங்களும் உச்ச நீதிமன்றத்தில் இப்ப அதிமுக அரசு அதிமுக சங்கம் போட்ட வழக்க அவங்க வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டாலும் பேசி தீர்க்கலாம். அதிமுகவினுடைய வழக்க அவர்கள் திரும்ப பெற்றால் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தானே நிக்கும். சம்பளம் தர்றது இப்ப சம்பளத்தை சொன்னா யாரோடையும் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது முடிவு. நீங்கள முரண்பட்ட கருத்தோடு இருக்கீங்க. எவ்வளவு சம்பளம் தர்றது, எவ்வளவு சம்பளம் தர்றது, யாருக்கு தர்றது இல்ல. இப்ப எவ்வளவு இப்ப எவ்வளவு சம்பளம் தர்றது, யாருக்கு தர்றது, எவ்வளவு ஊதிய உயர்வு தரலாம் அப்படின்றது பிரச்சனையை காட்டிலும் இப்ப யாரோட பேசணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை தான் இதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது. நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு மக்களை பாதிக்கக்கூடிய போக்குவரத்து ஊழியர் வேலை நிறுத்தத்திற்கு காரணம்
தொழிற்சங்கங்களா அல்லது தமிழக அரசா என்ற கேள்வியை நேயர்கள் முன்னால் வைத்திருந்தோம். தொழிற்சங்கங்கள் என்று 32% நேயர்களும், தமிழக அரசு என்று 68% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு ஆவடிக்குமார், ஒரு அரசாங்கத்திற்கு தொழிற்சங்கங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையை காட்டிலும், கடமையை காட்டிலும், பொறுப்பை காட்டிலும் அரசாங்கத்திற்கான கடமை அதிகம். எனவே இந்த அரசாங்கம் பேச்சுவார்த்தையின் மூலமாக இந்த வேலை நிறுத்தத்தை தவிர்த்திருந்திருக்க வேண்டும் அப்படின்ற எதிர்பார்ப்புல மக்கள் இந்த கருத்துக்கு வர்றாங்களா? இல்லை, நிச்சயமா இன்னைக்கு இந்த வேலை நிறுத்தம் என்ற பெயரில் தமிழ்நாட்டு போக்குவரத்து கழகத்தை, போக்குவரத்து துறையை ஸ்தம்பிக்க வேண்டும், அதன் வழியாக இந்த அரசாங்கத்தை நிலைகுலைய செய்ய வேண்டும் என்ற அரசியல் காரணங்களுக்காக இந்த போராட்டம் நடத்தப்படுகிறது. இரண்டாவது, இந்த போராட்டம் அவங்களுடைய வாதமே கூட எந்த தொழிலாளருடைய உரிமைக்காகவோ அவருடைய தேவைக்காகவோ இந்த வேலை நிறுத்தம் இல்லை. இன்றைக்கு முழுக்க முழுக்க தொழிற்சங்கத்தினுடைய உரிமை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எந்த தொழிற்சங்கம் என்பதுதான் இப்பொழுது பிரச்சனை. ஒவ்வொரு தொழிற்சங்கமும் தன்னுடைய வலிமையை காண்பிக்க அல்லது தன்னுடைய ஆதரவை நிரூபிக்க அந்த உரிமையை கோருகிறது. அந்த உரிமை அண்ணா தொழிற்சங்க பேரவைக்கு இருக்கின்ற காரணத்தால் நாங்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம். அதை அவர்கள் வேண்டும் என்றால் அந்த நீதிமன்றத்தை அவர்களும் நாடி அதை முறியடித்து வர முடியும். ஆனால் அதை செய்யாமல் அரசாங்கத்தை அச்சுறுத்துகிறார்கள். இன்னொன்று, இங்கே பேசுகின்ற திமுக தொழிற்சங்கத்தை சார்ந்தவர் திமுக காரர் மாதிரி பேசினார், அப்படியே தொழிற்சங்கத்தை பற்றி பேசல. இரண்டாவது, அரசாங்கத்தோடு மோதுவதாக இன்றைக்கு தொழிலாளர்களை இன்றைக்கு கேடயமாக கவசமாக பயன்படுத்துகின்றவர்கள் அரசாங்கத்தோடு மோத தமிழ்நாட்டு மக்களோடு மோதுகிறார்கள். இந்த இன்றைக்கு மக்கள் அரசாங்கத்தின் ஆட்சியில் இருக்கிறது, மக்கள் அரசாங்கத்தை நம்பி இருக்கிறார்கள். மக்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டிய கடமையை அரசாங்கம் செய்யும். நாங்கள் பல கட்ட இயக்கங்களை நடத்தியிருக்கிறோம். தர்ணா, உண்ணாவிரதம், ஊர்வலம், இப்படி போட்ட ஏராளமான இயக்கங்கள் நடத்தி அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அதன் பிறகு எதுவும் எங்களுக்கு எந்த முன்னேற்றமும் இல்லாத காரணத்தினால மக்களுடைய ஆதரவோடு தான் இந்த வேலை நிறுத்தத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஓடிய 10%, 15% பஸ்ஸில் கூட பஸ்ஸு தான் ஓடிச்சே தவிர மக்கள் ஏறவில்லை. அதில் மக்கள் 10%, 15% அரசாங்கம் 70% திரு தமிழரசன் உங்களுடைய நிறைவு கருத்து. இந்தியாவிலேயே அதிகமா 22,000 பேருந்துகளை இயக்கி கொண்டிருக்கிற மாநிலம் நம்முடைய மாநிலம். இந்தியாவிலேயே கிலோமீட்டருக்கு 42 பைசா, ஒரு கிலோமீட்டருக்கு 42 பைசா தான். மகாராஷ்டிராவில் 90 பைசா. பக்கத்தில் கேரளாவில் கம்யூனிஸ்டுகள் ஆண்ட போது கூட 55 பைசா, இன்னைக்கு 64 பைசா. இங்க 42 பைசா தான் ஒரு கிலோமீட்டருக்கு. ஆக குறைந்தபட்ச கட்டணத்தோடு இயக்கி கொண்டிருக்கிற மாநிலம் இந்த மாநிலம். அதுக்கு மேல அதற்கும் மேலே 1500 கோடி இழப்ப கடந்த 4 ஆண்டு காலத்தில் மட்டும் புரட்சி தலைவி அம்மாவினுடைய அந்த பெரிய தாராள உள்ளத்தோடு 1500 கோடி போக்குவரத்து கழக இழப்புக்கு மானியமா திறக்கப்பட்டிருக்கிறது. கடனா இல்ல. திமுக ஆட்சியில் கூட கடன் தந்தார்கள், பெற்றுக்கொண்டார்கள், மானியமா வழங்கப்பட்டிருக்கிறது. மக்களிடம் நல்ல ஒரு உணர்வை பெற வேண்டும் என்பதற்காக தான் மக்களுக்காக இப்படிப்பட்ட திட்டங்களை தமிழக அரசு செய்து தமிழக அரசினுடைய பெயரை கெடுக்க வேண்டும், முட்டுக்கட்டை போட வேண்டும். வழக்கு மன்றத்தில் ஒன்று இருப்பதனாலதான் இடைக்கால நிவாரணமாகவும் 1000 ரூபாய் வழங்கியிருக்காங்க. ஆக இதற்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தணும், அரசுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கணும். அரசியல் களத்துல இன்றைக்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் எதிர்க்கட்சிகளால் இறக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை அரசாங்கம் மிக எளிமையாக முறியடிக்கும். தொழிலாளர்களுக்கு இப்ப இதே போல தமிழ்நாட்டில் 30 லட்சம் மாணவர்களை இலவசமாக போய் படிப்பதற்கான ஏற்பாடையும் தமிழக அரசு செஞ்சிருக்கு சொல்றேன். அந்த பாயிண்ட் அவர் விட்டுட்டாரு, நாங்க சொல்றோம். இதெல்லாம் நல்லது, வரவேற்கிறோம். ஆனா இதற்காக தொழிலாளிகளுடைய வயிற்றில் அடிக்கணுமா நாங்க கேட்கிறோம். இதே போல் 4 சங்கங்கள் தான் பேச வேண்டும் என்ற தீர்ப்பு 98 கிடைத்து இவர்கள் ஆட்சியில் 2001 வந்த பிறகு 3 ஆண்டு ஒப்பந்தத்தை 5 ஆண்டுகளாக போட்டு அந்த 4 சங்கத்தோடையும் பேச விடாமல் அடித்து இவர்களாகவே நீதிமன்றத்தில் சென்று அனைத்து சங்கத்தையும் அழைத்து பேசுகிறேன் என்று இவர்கள் போட்டு வழக்கு போட்டு இவர்களாகவே தீர்ப்பை வாங்கி வந்து இவர்களுக்கு தேவையான 27 சங்கங்களை வைத்து 2005 ஒப்பந்தம் போட்டார்கள். இது இட் இஸ் எ பிரசிடென்ட். இதுக்கு முன்னாடி இருக்கு. இது உங்களுக்கு இந்த ஒப்பந்தம் போட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால்
இவர்களுடைய சங்கத்தை வாபஸ் வாங்க சொல்லியிருக்கலாம். நாங்கள் தயாராக இருக்கிறோம், அண்ணா தொழிற்சங்கத்தையும் அழைத்து பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். இதை விட வேறு என்ன நாங்கள் இறங்கி வர முடியும்? இவ்வளவுதான் முடியும். இதற்கும் நான் சொல்கின்றேன், உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு 12-3 முடிச்சுக்கலாம், செட்டில்மெண்ட் போட்டுக்கலாம்னு சொல்கிறான். இவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாத அரசு நடத்துறாங்க. அதனால இதுல தொழிலாளர்களை பற்றி கவலைப்படாதவர்கள். இல்ல நீங்க அரசு அதிகாரிகளை எப்படி தெரியாது? உச்ச நீதிமன்றத்தை வழக்கை எப்படி நடத்த வேண்டும் என்பது அண்ணா தொழிற்சங்கத்துக்கு தெரியும். எங்களுடைய உரிமையை நாங்கள் நிலைநாட்டுவோம். உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அந்த உரிமையை நாங்கள் நீதிமன்றத்தில் கோரி இருக்கிறோம். அதனால அதை நீங்க நீதிமன்றத்தில் யார் கோரி இருக்கார்கள்? நீதிமன்றத்தில் ஒரு தொழிற்சங்க கோரி இருக்கு. உங்க தொழிற்சங்கத்தை போய் வாபஸ் வாங்க சொல்ல. நன்றி. உங்க நாளுடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும் நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தொழிற்சங்கத்தை வாபஸ் வாங்கினா நீ வாங்க சொல்லியா போய் கட்சி இன்னைக்கு தொழிற்சங்க நடத்த சொல்ல நாங்க திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல எதிர்த்து பேசிட்டு வழியை தவிர